ஹாய் எவ்ரி ஒன், ஐ எம் கீர்த்தனா அருணி. இன்னைக்கு நான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பற்றி உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இவங்கள பற்றி உங்க எல்லாருக்கும் தெரியும்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஆச்சரியப்படி தான் வந்து சொல்லணும். ஸோ நான் சொல்ல போகிற ஸ்டோரியை கேட்டு யாரா இவர் அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து சர்ச் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது வந்து நான் சொல்ல போகிறேங்க. இவர் பேர் பார்த்தீங்கன்னா முருகேசன். மதுரையில் வந்துட்டு பில்லாபுரம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் தான் வந்து இவர் பிறக்கிறாரு. பார்ன் அண்ட் பாட்டப் எல்லாமே வந்துட்டு மதுரை தான். இவர் எப்படின்னா அவங்களோட ஃபேமிலி வந்துட்டு பாவர்ட்டிக்கு கீழே பிலோ ஆவரேஜ் ஃபேமிலியில தான் வந்துட்டு ஒரு பாவர்ட்டி ஃபேமிலியில தான் வந்துட்டு பார்ன் அண்ட் பாட்டப் ஆகுறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு டெய்லி வேலை பார்ப்பாங்க, டெய்லி வேஜஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. டேடி வந்துட்டு கூலி வேலை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அம்மா அப்பா ரெண்டு பேத்துக்கும் சரி டெய்லி வேலை இருக்கும் ஒர்க் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா வந்து கிடையாது. ஒரு நாள் வேலை இருக்கும், ஒரு நாள் இல்லாம போகும். ஸோ அப்படிதான் வந்துட்டு அவரோட லைஃப் வந்து போயிட்டு இருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த இன்கம் வந்துட்டு சஸ்டெயினா வந்து அவங்க ஃபேமிலியில வந்து இருக்காது. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து அவரோட சைல்ட்ஹுட் லைஃப் எல்லாமே வந்து அவர் கடந்து வந்துட்டு இருந்தாரு. ஸோ ஸ்கூலிங்கும் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க அம்மா அப்பாவால வந்து ப்ரொவைட் பண்ண முடியல. ஸோ சொல்லிட்டு அவர் ஸ்கூலையே வந்து ட்ராப் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஸ்கூல் ட்ராப் பண்ணோடனையும் இவருக்கு வந்து ஏதாச்சும் கிடைக்கிற வேலையை பார்த்தாகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில வந்து இவர் வந்துடுறாரு. சரின்னு சொல்லிட்டு கிடைக்கிற வேலையெல்லாம் போய் பார்த்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 23 வயசு ஆகுது. இவர் வந்துட்டு ஒரு ஒய்ஃப் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஒய்ஃப் வராங்க, கல்யாணம் பண்றாங்க. அவங்க அம்மா அப்பா வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அப்ப என்ன ஆயிடுது, இவரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாயிட்டு. என்னதான் அவரோட சேலரி வந்துட்டு அதே ஜீரோல இருந்தாலும் அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து அதிகமாயிட்டு. ஃபேமிலி பாத்துக்கணும், ஒய்ஃப் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு வேற வேலை கிடைக்காதா ஆச்சா புச்சான்னு வந்து தேடிக்கிட்டே இருக்காரு. அப்போதான் வந்துட்டு இவருக்கு வந்து ஒரு யோசனை வருது, நம்ம ஏன் வந்து ஒரு பிசினஸ் பண்ணக்கூடாது. இவருக்கு வந்து எடுத்தோடனே பெரிய பிசினஸ் பண்ணணும் அப்படிலாம் வந்து ஆசை, ஏதாச்சும் ஒரு பிசினஸ் பண்ணணும் ஆசை. ஏன்னா சின்ன வயசுல இருந்து முருகேசன் பாத்தீங்கன்னா எந்த வித ட்ரீம்ஸும் வச்சுக்க மாட்டாங்க. சப்போஸ் ட்ரீம்ஸ் வச்சு அந்த ட்ரீம்ஸ்க்கான பில்லை கட்டணும்னு தான் யோசிப்பாரே தவிர எந்த வித ட்ரீம்ஸும் வச்சுக்க மாட்டாங்க, கோல்ஸும் வச்சுக்க மாட்டாங்க. நாளைக்கு சர்வை பண்ணாலே போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உடையவர் தான் வந்துட்டு முருகேசன் அவர்கள். ஸோ வந்துட்டு இவர்கிட்ட இப்போ புதுசா வந்துட்டு நம்ம ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. பெருசாலாம் வேண்டாம், நான் குட்டியா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் அவங்க மனைவி வந்துட்டு அவங்களுக்கு இடியாப்பம் பண்ணி தரேன், நீங்க அதை போய் சைக்கிள்லேயே வந்து வித்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டெய்லி நான் உங்களுக்கு ஒரு 20 செட்ஸ் ஆஃப் இடியாப்பம் தரேன், நீங்க சைக்கிள்லேயே வித்துட்டு வாங்க, நம்ம பிசினஸ் அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதையும் பத்தி அவர் யோசிச்சு சரி ஓகே நம்ம ட்ரை தான் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே போய் தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்து அவரோட பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. அவர் எப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லி காலைல 2:30 மணிக்கு எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சு 5 மணிக்கு அந்த 20 செட்ஸ் ஆஃப் இடியாப்பம் வந்துட்டு கரெக்டா காய் ரெடியா இருக்க மாதிரி வந்துட்டு அவர் பாத்துக்கிறாரு. டெய்லி 2:30க்கு எந்திரிப்பாரு. வந்துட்டு தனுஷ் படத்துல வரும்ல இட்லி கடையில எத்தனை சாமி வந்ததையா, அது மாதிரி அந்த வேஷ்டி கட்டிக்கிட்டு பட்டை போட்டுக்கிட்டு அவர் துண்டை அவர் இடுப்புல வந்து கட்டிக்கிட்டு இந்த மாதிரி அவர் டெய்லியும் போயிட்டு சைக்கிள்ல வந்து இடியாப்பம் வந்து வித்துட்டு இருப்பாரு. வித்துட்டு இருக்கப்போ ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு எந்தவித பீப்புளுக்கு எந்த விதக்குமோ எல்லாருமே வந்து வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரீச்சே ஆகல. கிட்டத்தட்ட போயிடுறாரு. டே 1 டே 2 போது ஃபர்ஸ்ட் அவருக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 38 ருபீஸ்க்கு வந்துட்டு ஒரு இடியாப்பம் வந்து ப்ரொடக்ஷன் பண்றாரு. அதுக்கு வந்து ஒரு 12 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கிது. ஸோ இதுதான் வந்துட்டு அவர் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு மோட்டிவேஷனா வந்துட்டு அவர் வந்து எடுத்துக்கிறாரு. எடுத்துக்கிறப்ப வந்து என்னாச்சு, போக 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 மக்களே வந்துட்டு இவரோட இடியாப்பத்துக்கு வெயிட் பண்ற அளவுக்கு வந்துட்டு இவர் ஒரு குவாலிட்டி ஆஃப் இடியாப்பம்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இவளுக்கு வந்து ஈஸியா அது மக்களை ரீச் ஆயிடுச்சுன்னு சொன்னா சொல்ல முடியாது. பிகாஸ் ஊழல் என்ன ஆயிடுச்சு, அவரோட மதுரையில 2015 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஃப்ளட் வந்துருச்சு. ஸோ ஃப்ளட் வந்தனால வந்துட்டு அவரால் வந்து இடியாப்பத்தை போய் செல் பண்ண முடியல. பிகாஸ் சைக்கிள்ல தான் வந்துட்டு இவர் பண்ணிட்டு இருக்காரு. சைக்கிள்ல ஆரம்பிச்ச கதை தாங்க இது. ஸோ சைக்கிள்ல தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியாம அவர் நடந்தே போய் கிட்டத்தட்ட அவரோட முட்டி கிட்ட வரைக்கும் அவருக்கு வந்து தண்ணி இருக்கும். பரவாயில்லன்னு சொல்லிட்டு எல்லா இடியாப்பத்தையும் இப்படி தூக்கிட்டு போய் மக்கள் வந்து கிட்ட வந்து வித்துட்டு இருப்பாரு. அவர்கிட்ட நம்பி வந்திருக்க அந்த கஸ்டமர்ஸ்க்கு வந்து இது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இடியாப்பத்தை போய் கொடுத்துட்டு இருப்பாரு. அப்படி கொடுத்துட்டு இருக்கும் போது அப்பதான் வந்து மக்கள் சொல்லுவாங்க, இந்த இதுக்காக தாண்டா நான் வந்துட்டு முருகன் கிட்ட வந்துட்டு இடியாப்பம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்பதான் அந்த நேம் முருகன் அப்படின்ற ஒரு இது வந்துட்டு முருகேசன் அவர்களுக்கு வந்து கிடைச்சிச்சுங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரஸ்டா இருக்கட்டும், கன்சிஸ்டன்சியா இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு முருகன் அவங்க வந்து கண்டினியூஸா வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. இந்த மாதிரி அவர் என்ன சொல்ல போக 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 ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சு, முருகனோட அந்த வீடு வந்து அடுப்பு இருக்கும்ல அதெல்லாம் வந்து எரிஞ்சிருச்சு. எரிஞ்சு அவர் அடுத்த நாள் கொடுக்க வேண்டிய இடியாப்பம் மாவு எல்லாமே அந்த வெசல்ஸ் எல்லாமே வந்து இடிஞ்சிருச்சு. ஃபுல்லா கருகி போயிடுச்சு. அவர் என்ன பண்ணான்னு தெரியாம அவ்வளோ பெரிய லாஸ் வந்து அந்த இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் பிசினஸ்ல வந்து அவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதை வந்துட்டு அவரால்
அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகவும் இல்லை. ஸோ ரொம்ப மனசு உடைஞ்சு உட்காந்துருந்தாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சரி திரும்பி நம்ம ஏதாச்சும் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் சேர்த்து வச்சிருந்த காசெல்லாம் வச்சு 300 ஸ்கொயர் ஃபீட்ல வந்துட்டு ஒரு குட்டியா ஒரு ஃபேக்டரி மாதிரி தனியா வெளியே எடுத்துக்கிறாரு. அந்த ஃபேக்டரியில ஒரே ஒரு ஸ்ட்ரீமர் வந்துட்டு, அதுவும் வந்து எப்படி சொல்றதுக்கு ரெண்ட்டுக்கெல்லாம் கொடுப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ரெண்ட்டுக்கு தான் வந்துட்டு அந்த ஸ்ட்ரீமரையும் வாங்கியிருக்காருங்க. வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் திரும்பியும் வந்து மேலே வந்து கடன்லாம் வாங்கி தான் வந்து அதை ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிக்கிறப்ப 3 எம்ப்ளாயீஸ் மட்டும் வந்து வச்சுக்கிறாரு. லைக் வந்துட்டு பக்கத்துல ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, அந்த உமன்ஸ் தான் வந்துட்டு அவருடைய எம்ப்ளாயீஸா வச்சு அவரோட பிசினஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி பிசினஸ் வந்து போயிட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு எப்படி சொல்றது 300க்கும் மேற்பட்ட இடியாப்பங்கள் வந்து விற்க ஆரம்பிச்சிடும். பிகாஸ் அந்த டைம்ல வந்துட்டு வெளியே பெரிய பெரிய இந்த ஹோட்டல்ஸ் அவங்களுக்குலாம் வந்துட்டு மக்கள் எதிர்ப்பு தைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் குட் ஃபார் ஹெல்த் நல்லா இல்லை, ஹைஜீனா இல்லை, ஹோட்டல்ல எப்படி சமைக்கிறாங்கன்னு தெரியல, இந்த மாதிரி ஒரு ரூமர்ஸ்லாம் போக போக பிக் பீப்புள்ஸ்க்குலாம் வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ வந்துட்டு மதுரையில வந்துட்டு முருகன் இடியாப்பம் வந்துட்டு அவ்வளோ ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. இது என்னன்னு சொல்லனா அவருக்கான அந்த டிமாண்டா இருக்கட்டும், மார்க்கெட்டிங்கா இருக்கட்டும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுட்டே இருந்துச்சுங்க. அப்போ வந்துட்டு என்ன ஆச்சு, இதே இது வந்துட்டு இன்ஃபேக்ட் நானே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் சொல்றேன். எங்க ஸ்கூல் கிட்டேயே வந்துட்டு ஒரு முருகன் இடியாப்ப கடை இருக்குங்க. நானே எங்க அம்மாட்ட டெய்லியும் வாரத்துல ஒரு நாளாச்சும் அவங்க சாப்பிட்டுக்கிறமான்னு கெஞ்சி ஒரு 30 ரூபா வாங்கிட்டு போவேன். டெய்லியும் வாங்கிட்டு போவேன். ஆட்டோவே 8:20க்கு தாங்க வரும், ஸ்கூல்ல இறக்கி விடும். 8:30க்கே எனக்கு ஸ்கூலுக்கு போகணும். ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஓடி போய் 2 இடியாப்பம் வாங்கி அங்கேயே சாப்பிட்டுட்டு நானும் என் தங்கச்சியும் போய் சாப்பிட்டுட்டு 8:30க்கு லேட்டா வருவோம் ஸ்கூலுக்கு. அந்த கேம்ஸ் மிஸ் எங்களை அவ்வளோ வந்து அசிங்கமா பார்க்கணுமோ அவ்வளோ அசிங்கமா பார்ப்பாங்க. அது மாதிரி அந்த இடியாப்ப கடைனாலே அவ்வளோ பெரிய ரசிகர்கள் கூட்டம் வந்து இருக்காங்கன்னு வந்து சொல்லலாம். மதுரைக்கு வந்து பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு அது வந்து தெரியும். அதுல நானும் ஒரு ஆள்னு சொல்லிக்கலாம். அப்படி வந்துட்டு ஒரு ஸ்ட்ரீம் அடுப்புல ஷேப் பண்ண கதை தான் இவங்களோட கதை. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, கிட்ட போக 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 ஓகே நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1600 ஸ்கொயர் ஃபீட்ல வந்துட்டு ஒரு பெரிய மினி அவுட்லெட் ஃபேக்டரி வந்து உருவாக்குறாங்க. கிட்டத்தட்ட அதுல வந்து 8,000 இடியாப்பஸ்க்கு மேல வந்துட்டு விற்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு இப்போ எம்ப்ளாய்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி உமன்ஸ்னு வந்து ஸ்டார்டிங்ல வந்து பண்ணிட்டாருங்க. லைக் வந்துட்டு விடோஸா இருக்கட்டும், சிங்கிள் பேரண்டா இருக்கட்டும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுற உமன்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி டிசேபிள்டு பேர்சன்ஸ், இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் வந்து ஒரு வேலை வாய்ப்பை தர ஆரம்பிச்சிட்டாருங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, ஏங்க எல்லாத்தையும் உமனுக்கே வந்து தரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவங்க வந்து சிரிச்சுட்டே சொல்லுவாங்க, சமைக்கிற கை எவ்வளவு அற்புதம் வேணாலும் பண்ணுவாங்க, அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இந்த உலகத்துல வேற யாருக்குமே இருக்காது சிரிச்சுட்டே சொல்லுவாருங்க. இது மாதிரி நிறைய உமன் ஆண்டர்பிரினர்ஸை வந்துட்டு மதுரையில கிரியேட் பண்ணது பாத்தீங்கன்னா நம்மளோட முருகேசன் இடியாப்பம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி போயிட்டே இருக்கு. ஒரு செட் ஆஃப் ஸ்டேஜ்ல வந்துட்டு அவங்களோட பிரான்ச்சைஸ் வந்துட்டு அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு மதுரையில. முருகன் இடியாப்பம் அப்படின்னாலே வந்துட்டு லைக் நிறைய ஹோட்டல்ஸா இருக்கட்டும், டீ கடை, நிறைய இடத்துல வந்துட்டு அவரோட இடியாப்பம் வந்து விற்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு அப்புறம் வந்துட்டு ஏதாச்சும் கேட்ரிங் பிசினஸா இருக்கும்ல, அதுலயுமே வந்துட்டு இவர் போய் குக் பண்ணி தர மாதிரி இந்த மாதிரி முருகன் இடியாப்பத்தோட பிராண்ட் வந்து அவ்வளோ அதிகமாயிட்டே இருந்துச்சு. அதுல நம்ம கத்துக்கிட்டது என்னது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். லைக் வந்துட்டு ஒரு 5 டேக்அவேஸ் என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரோட கன்சிஸ்டன்சி. டெய்லி காலைல 2:30 மணிக்கு எழுந்திரிச்சு லைக் அவரோட ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜ்ல நம்மளே பார்த்துருக்கோம், அவ்வளோ பெரிய ப்ராஃபிட் எதுவுமே இல்லை, ஃபெயிலியர்ஸ் இருந்துச்சு, லாஸ் இருந்துச்சு. பரவாயில்லன்னு சொல்லிட்டு அகைன் காலைல 2:30 மணிக்கா இருக்கட்டும், அந்த ஃபெயிலியர்ஸை பயப்படாம என்னைக்காச்சும் ஒரு நாள் பெரிய ஆள் ஆயிட மாட்டோமா அப்படின்ற அந்த மனசுல இருக்க அந்த ஒரு தாட்டை வச்சு அவர் போய்கிட்டே இருக்கிறது, அது ஒண்ணா இருக்கட்டும். செகண்ட் வந்துட்டு ட்ரஸ்ட். அவரை பொறுத்த வரைக்கும் ட்ரஸ்ட் தான் டேலண்ட், அதை வச்சுதான் நம்ம முன்னேற முடியும், அதுதான் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அவங்களும் சரி அவங்க ஒய்ஃபும் சரி விடாம ட்ரஸ்ட் மக்கள் கிட்ட வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவு பெரிய புயல்ல நம்மளால வீட்டை விட்டு வெளியே பால் வாங்க போறதுக்கே யோசிப்போம். ஆனா அவரு வந்து வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்கும் வந்துட்டு டோர் டெலிவரி பண்றாங்க இல்லையா, போயிட்டே வந்து ஒரு எவ்வளவு பெரிய விஷயம். அது மாதிரி வந்துட்டு ட்ரஸ்ட் வந்து கிரியேட் பண்றதா இருக்கட்டும். அப்புறம் ஸ்டார்ட் வித் வாட் யூ. அவர் வந்து அவர்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுதான் வந்து அவரோட 20 பெரிய இடியாப்ப கடை வந்து கிடைச்சிருக்காரு. எடுத்தோடனே நான் வந்து ஒரு பெரிய ஹோட்டல் தான் வைப்பேன், அப்படி தள்ளுவண்டி கடல எல்லாம் பண்ண மாட்டேன், சைக்கிள் எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தாட்ஸ் எதுவும் இல்லாம ஸ்டார்ட் வாட் வித், நீங்க என்ன வச்சிருக்கீங்களோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்றது ஒரு நல்ல டேக்அவே வந்து நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இன்னும் சொல்லிட்டே போலாங்க. லைக் வந்துட்டு என்ன சொல்றது, அந்த ஃபெயிலியர்ஸா இருக்கட்டும், அந்த ஃபெயிலியர்ஸ் பத்தின ஃபியர் எதுவுமே அவருக்கு வந்து இல்லை, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
திரும்பி 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 வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அவரோட இதுக்கு பாத்தீங்கன்னா சோசியல் இது வந்து அவ்வளோ அவர் வந்து மார்க்கெட்டிங் பண்ணவே இல்லை. ஆனாலும் அவர் இவ்வளோ இது வந்துட்டு மக்களை ரீச் பண்ணியிருக்காங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம். ஸோ நமக்கு வந்து வரலையா அதை பத்தி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம நம்மளால எதை முடியுமோ அதை பெருசா பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து கிரியேட் பண்ணது பாத்தீங்கன்னா முருகன் அவர்கள் தான் வந்துட்டு. அதுக்கப்புறம் ஒன்ஸ் வந்துட்டு அவருக்கு எல்லாமே லாஸ் ஆனதும் அவர் அந்த இடத்துல வந்து கிவ் அப் பண்ணாம திரும்பி ட்ரை பண்றது, அந்த செல்ஃப் எஸ்டீம் அதிகமா இருக்குன்னே நான் சொல்லலாம். அப்புறம் வந்து உமன் ஆண்டர்பிரினர்ஸ் லைக் வந்து இவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு தான் வந்து நம்ம உதவி செய்யணும். ஏன்னா பணக்காரவங்கள தான் இருந்துகிட்டே இருப்பாங்க, கஷ்டப்படுறவங்கள தான் இருந்துட்டு இருப்பாங்க. அந்த இதை உடைச்சு மாத்தணும். பாவர்ட்டில இருந்து நம்மளால பெரிய ஆளாகி வர முடியும் அப்படின்றத வந்துட்டு ப்ரூவ் பண்ணி காமிச்சது அவர் தாங்க. நார்மல் சைக்கிள் ஆரம்பிச்சவங்க இப்ப அவ்வளவு பெரிய பிராண்ட்ஸ்க்கு வந்துட்டு சொந்தக்காரங்களா இருக்க சொன்னா நம்ப முடியுதா? எல்லாரும் கண்டிப்பா மதுரை வந்தீங்கன்னா முருகேஷனோட இடியாப்ப கடையில சாப்பிட்டு, ஆமாப்பா நீ சொன்னது உண்மைதான் நீங்களே ஒரு நாள் சொல்றீங்க, அந்த நாளுக்காக தான் நான் வெயிட் பண்றேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.